இப்போ சரீரத்தினாலே தேவனை மகிமைப்படுத்துங்கள் என்ற தலைப்பின் கீழாக தான் இந்த காலையில் கர்த்தரிசனால் தேவனுடைய வார்த்தையை கவனிக்கும்படி இருக்கிறோம். நாம் அறிந்தவர்களாக இருக்கிறோம். அப்போது ஏன் நம்மளுடைய சரீரத்தினாலே தேவனை நாம் மகிமைப்படுத்த வேண்டும் என்பதை குறித்து இப்போ முதலாவது நம்ம ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 1வது வசனத்திலே நம்ம போய் பார்க்கிறோம். இப்போ வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தவரை குறித்து நம்ம அங்கே கவனிக்கக்கூடியவரில் அவர் வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தார் அப்படின்னு சொல்லும்போது அவர் சகலத்தையும் சிருஷ்டித்தவராக இருக்கிறார், அவர் சிருஷ்டிகராக இருக்கிறார், அவர் நம்மையும் சிருஷ்டித்திருக்கிறார். இப்போது அவர் நம் சிருஷ்டிகர் அப்படின்ற பார்வையில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா நம்மளுடைய சரீரம் எங்கிருந்து வந்தது? இப்போ நம்ம அறிந்தவர்களாக இருக்கிறோம். ஒரு தாயினுடைய கருவில் ஒரு குழந்தை உருவாகும் விதம் என்ன அப்படின்றதை குறித்து, எலும்புகள் உருவாகும் விதம் என்ன அப்படின்றதை குறித்து நம்மள எத்தனை பேர் சொல்ல முடியும்? அப்போது கர்த்தர் அவைகளை உருவேற்படுத்துகிறார். அப்போ அந்த கருவை கர்த்தர் காணக்கூடியவராக இருக்கிறார். இப்போ அவர் சிருஷ்டிக்கக்கூடியவராக அவர் சிருஷ்டிகராக இருக்கிறார் என்பதை குறித்து நம்ம பார்ப்போம். இப்போது என்னுடைய சரீரம் அப்படின்னு சொல்லும்போது அதை அவர் சிருஷ்டித்திருக்கிறார். அவர் என்னுடைய சிருஷ்டிகராக இருக்கிறார். இப்போ அவர் என்னுடைய சிருஷ்டிகராக இருக்கும்போது அவர் சிருஷ்டித்த சரீரத்தை இப்போ அவருக்கு மகிமையாய் பயன்படுத்துவது அது நியாயமானதாக தானே இருக்கும்.